கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கலாத்தியர் 3:9 அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். அவனுக்கு பிள்ளையை கொடுப்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது ஆபிரகாம் 75 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் மனைவி மலடியாயிருந்தாள். ஆனாலும் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அது அப்படியே நிறைவேறும் என்று விசுவாசித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருப்பீர்களானால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் விசுவாசத்தின் மூலம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். தேவனாகிய கர்த்தர் மேல் நீங்கள் வைக்கும் விசுவாசத்தினால் நீதிமானாக மாற்றப்படுகிறீர்கள்.